பாரில் எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். சில பேருக்கு ஆண்டு அந்த கிருபைகளை கொடுத்துருக்கிறார், அவர்கள் பாக்கியவாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? இது பேக்கு, இது பைத்தியம், இது லூஸு இல்லை. அவங்க தான் பூமியை சுதந்திரிப்பார்கள். சொந்த படிக்கங்க. அவர்கள் பூமியை, ஹலோ, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அப்படியானால் அதாவது பொல்லாத உலகம், பொல்லாத பூமி, சபிக்கப்பட்ட பூமி, சாபமான ஒரு பூமி. இந்த சபிக்கப்பட்ட பூமியே என்னால் சுதந்திரிக்க முடியுமானால் சாபம் இல்லாத அந்த தேசத்தை நான் சுதந்திரிக்க முடியும். புரியவே இல்லை. இன்னொரு முறை சொல்றேன், சபிக்கப்பட்ட இந்த பூமியை நான் சொந்தமாக்க முடியுமானால் சாபம் இல்லாத, அங்கே பாவம் இல்லாத, அதை என்னால் ரொம்ப ஈஸியாக சுதந்திரிக்க முடியும். புரியவே இல்லை நினைக்கிறேன். சபிக்கப்பட்ட பூமியை, உங்களுக்கு பாவம் நிறைந்த பூமியை, அசுத்தம் நிறைந்த பூமியை நான் சொந்தமாக்க முடியுமானால் பாவமே இல்லாத அந்த பூமியை வெகு எளிதாய் சுதந்திரிக்க முடியும். ரொம்ப பேருக்கு அது புரியல நினைக்கிறேன். புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லலாம். ஏன் தெரியுமா? இந்த உலகம், அதாவது பொல்யூட்டட் வேர்ல்ட், சாபம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, அந்த அக்கிரமம் நிறைந்த, மோசம் நிறைந்த, ஏமாற்றம் நிறைந்த உலகம். இந்த உலகத்திலேயே ஆண்டவர் அதை மேற்கொள்ள கிருபை கொடுக்கிறார் என்றால் அந்த உலகத்திலே மேற்கொள்ள நிச்சயம் கிருபை கொடுப்பார். அங்கே சாபம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே வில்லன்களே இல்லை, வில்லிகளும் இல்லை. புரியவே இல்லை. அங்கே மாமியாரும் இல்லை, மாமனாரும் இல்லை, பிரச்சனை பண்ணுகிற ஒருவரும் அங்கு இல்லை. அப்ப தெரியுமா நான் சொல்ல அந்த கருத்து? இதுதான் கஷ்டம். இது கஷ்டம், இது கஷ்டம். நாளை காலையில் போகணும். நீ ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார், நீ ஒன்று பேசினா அவர் ஒன்று பேசுவார். வெரெவர் யூ ஆர், பள்ளியாக இருக்கலாம், தொழிற்சாலையாக இருக்கலாம், எல்லாரும் நம்மோடு இசைந்தவள் அல்ல. நான் பேச நினைப்பதெல்லாம் அவள் பேசுவதில்லை. நான் யானைன்னா அவர் பூனன்வார், நான் பூனன்னா அவர் யானைன்னு சொல்லுவார். அதில் எப்படி இருங்க? முதல்ல அம்மா அப்பாட்ட சாந்தமாக இருக்கணும். புரியவே இல்லை. வேறெவர் யூ ஆர், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை கவனிங்க. 39ஆம் வசனம், அதிலே 39ஆம் வசனம், 39, 5:39, 5:39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹலோ, தீமை எங்க இருக்குது? இங்கேயா அங்கேயா? தீமை எங்க? வீட்டில், வீட்டில், அலுவலகத்தில், ஸ்கூலில், பக்கத்து வீட்டில். புரியுங்களா? மளிகை கடை வாங்குறாங்க, தீமை இல்லையா? புரியவே இல்லை. ட்ராவல் பண்ணுறீங்களே பஸ்ஸில், தீமை இல்லையா? யோ தள்ளி உட்காரியா? ஏமா ஒன்று தானே சொல்கிறேன். எனக்கு ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டான், பெரிய மனுஷனாக இருக்கிறியே, என்னை எட்டு உதைக்கிறியான்னு. அவனை தொடவே இல்லை, நான் அவனை தொடவே இல்லை. நான் சொன்னேன் இறங்குறையா, கொஞ்சம் 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 தள்ளுங்க. என்ன பெரிய மனுஷனாக